வணக்கம். என்னதான் பழைய ரெசிபியா இருந்தாலும், இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல முறுமுறு வடகம் எப்படி செய்றேன்னு பார்க்கலாமா? அதுக்கு மீதியான பழைய சோறு 2 கப்ப நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு, அது கூடவே 2 கொத்து கருவேப்பில, 3 பச்சை மிளகாய், பாதி பெரிய வெங்காயம், 4, 5 பல்லு பூண்டு. இது கூட தேவையான உப்பு போட்டு நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்தாச்சுங்க. இது கூடவே மீதி இருந்த பாதி பெரிய வெங்காயத்த கட் பண்ணி போட்டுட்டு, 1 டீஸ்பூன் சீரகம் அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மாடிக்கு போயாச்சு. உன்னைய பாசமா பார்க்க வந்தது குத்தமா ஊர்ல இருந்துன்னு எங்க அம்மா நெனச்சுட்டு வடகம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பார்த்தா, அடிக்கிற வெயிலுக்கு முக்காவாசி காஞ்சிருந்துச்சுங்க. இந்த மாரி இருக்கும்போதே நம்ம எடுத்துறணும். அப்பதான் ஈஸியா இருக்கும் வடகம் வந்து அந்த துணியிலேருந்து எடுக்கிறதுக்கு. அடுத்த நாள் தட்டில போட்டு காய வச்சு எடுத்தா சூப்பரான வடகம் ரெடி. அது ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நமக்கு தேவையானப்போ பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் போட்டு பொரிச்சு எடுத்திருக்கேன். அவ்வளோ ஒரு டேஸ்டியா மொறு மொறுன்னு சூப்பரான வடகம் வந்து ரெடி. நீங்களும் உங்க வீட்ல இந்த வடகம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.